ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாழைப்பூ வடை தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் வாழைப்பூ எடுத்து பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அலசி எடுத்துக்கலாம். இது கூடவே 2 கப் கடலைப்பருப்பை நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா அலசிட்டு இதை பாதிக்கு மேலே நம்ம ஒரு 3/4 அளவு எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கு கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, உப்பு, தேவையான அளவு சோடா உப்பு, பெருங்காயத்தூள் நிறையா சேர்த்துக்கலாம், சோம்பு 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள், காஷ்மீர் சில்லி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் இந்த அரைச்ச கடலைப்பருப்போடு நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சு நம்ம பொடி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வாழைப்பூவை எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா லேசாக தண்ணி விட்டு நம்ம நல்லா வடை போடுற பதத்துக்கு எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போது அடுப்பு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் நல்லா எண்ணெய் வடை முங்குற அளவுக்கு நிறையா எண்ணெய் ஊற்றிக்கிடணும். எண்ணெய் சூடானதும் வடையை நம்ம உள்ளங்கையில் வச்சு நல்லா தட்டி எடுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. நம்ம வாழைப்பூ வடை ரெடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.